எனக்கு அருமையானவர்களே, நம்மில் பலருக்கு மற்றவர்களுக்கு ஏதேனும் பொருட்களை பரிசாக கொடுப்பதிலோ, இக்கட்டில் உள்ள ஒருவருக்கு பணம் கொடுத்து உதவுவதிலோ, கவலையில் உள்ள ஒருவர் தன்னுடைய கஷ்டத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கும் பொழுது அவருக்கு நம்முடைய நேரத்தை கொடுப்பதிலோ, இப்படி இன்னும் பிறருக்கு நம்முடைய அன்பை கொடுப்பதிலோ, பிறரை ஊக்கப்படுத்தும்படியான வார்த்தைகளை கூறுவதிலோ, பிறருக்கு நம்முடைய அக்கறையையும் கவனத்தையும் கொடுப்பதிலோ நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியை காட்டிலும் இவைகளை பிறர் நமக்கு கொடுக்கும் பொழுது நாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். காரணம், பிறருக்கு கொடுப்பதை காட்டிலும் பிறரிடமிருந்து பெற்றுக் கொள்வதிலேயே மகிழ்ச்சி என்பது மனிதனுடைய இயல்பாக உள்ளது. ஒருவேளை நாம் பிறரிடமிருந்து பெற்றுக் கொள்வதில் உள்ள மகிழ்ச்சியை காட்டிலும் பிறருக்கு கொடுப்பதே மேலானது என்பதை நாம் அறிந்திடாமல் இருப்போமே ஆனால் இந்த குறும் செய்தி நமக்குத்தான். பெறுவது நமக்கு மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் பிறருக்கு கொடுப்பதோ நமக்கு மன நிறைவை தரும். பெறுபவர் ஒரு கணம் மகிழ்வார், கொடுப்பவரோ நீண்ட காலம் மகிழ்வார். பெறுவது தேவையை நிறைவேற்றும், கொடுப்பது வாழ்க்கையே மாற்றும். பெறுவது நமக்காக நாம் வாழ கற்றுக் கொடுக்கலாம், கொடுப்பதோ பிறருக்காக நாம் வாழ கற்றுக் கொடுக்கின்றது. பெறுவது கைகளை நிரப்பும், கொடுப்பதோ இதயங்களை நிரப்பும். வாழ்க்கையில் நாம் பெற்ற எல்லாவற்றையும் நம்மோடு எடுத்து செல்ல முடியாது, ஆனால் நாம் பிறருக்கு செய்த நன்மைகள், கொடுத்த அன்பு, பகிர்ந்த உதவிகள் பலரின் நினைவுகளிலும் வாழ்க்கைகளிலும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஒரு புன்னகை, ஒரு ஊக்கமான வார்த்தை, ஒரு சிறிய உதவி கூட ஒருவரின் நாளை மாற்றிவிடும். கொடுப்பது என்பது செல்வந்தர்களுக்கான செயல் அல்ல, நல்ல மனம் கொண்டவர்களுக்கான செயல். கொடுப்பது நம்மை ஏழையாக்குவதில்லை, மாறாக மனித நேயத்திலும் உறவுகளிலும் நம்மை செழிப்பாக்குகின்றது. உலகில் பலர் தாங்கள் பெற்றுக்கொண்டதினால் வாழ்கின்றார்கள், ஆனால் தாங்கள் கொடுத்ததினால் என்றென்றைக்கும் நினைவு கூறப்படுகின்றார்கள். பெறுவது வாழ்க்கையை வசதியாக்கலாம், கொடுப்பதோ வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும். நாம் இன்று பெற்றதை நாளை மறந்து விடலாம், ஆனால் நாம் பிறருக்கு கொடுத்த அன்பையும் நன்மைகளையும் அவர்கள் நிச்சயம் வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருப்பார்கள். வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கின்றதே பாக்கியம். கொடுங்கள், உங்களுக்கும் கொடுக்கப்படும். சந்தோஷமாய் கொடுக்கிறவனை பரிசுத்த தேவன் அதிகமாய் நேசிக்கின்றார். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இந்த சிறியவர்களில் ஒருவனுக்கு செய்ததை எனக்கே செய்தீர்கள். தாராளமானவன் செழிப்பான், தண்ணீர் பாய்ச்சுகிறவனோ தானும் தண்ணீர் பாய்ச்சப்படுவான். நன்மை செய்வதையும் பகிர்ந்து கொள்வதையும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளிலே தேவன் பிரியமாய் இருக்கின்றார் என்று. பிறரிடமிருந்து நாம் எதையாவது பெற்றுக் கொள்வதை பார்க்கிலும் பிறருக்கு கொடுப்பதே மிகவும் மேலானது என்பதை பரிசுத்த வேதாகமம் இப்படியாக குறிப்பிடுகின்றதை நாம் காண முடியும். இப்படித்தான் ஒரு சமயம் இயேசு எருசலேம் தேவாலயத்தில் காணிக்கை பெட்டிக்கு எதிரே அமர்ந்து மக்கள் காணிக்கை போடுவதை கவனித்துக் கொண்டிருந்தார். பலர் தங்கள் செல்வத்தின் மிகுதியிலிருந்து பெரிய தொகையை கொடுத்தனர். ஆனால் ஒரு ஏழை விதவை தன் வறுமையின் மத்தியிலும் தான் வாழ்வதற்கு என்று வைத்திருந்த 2 காசுகளையும் காணிக்கையாக போடுகின்றாள். அதை கண்ட இயேசு அவள்தான் மற்ற எல்லாரையும் விட அதிகமாக கொடுத்ததாக தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அவளிடம் இருந்தது 2 சிறிய காசுகள் மட்டுமே. ஏழையாக இருந்தாலும் தன்னிடம் இருந்த அனைத்தையும் தேவனுக்கு உற்சாகமாய் கொடுத்தாள். அவள் பெற வரவில்லை, கொடுக்க வந்தாள். இயேசு அவளை பாராட்டினார். உண்மையான ஆசீர்வாதம் பெற்றதில் அல்ல, கொடுத்ததில் தான் இருக்கின்றது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, பிறரிடமிருந்து பெற்றுக் கொள்வதை பார்க்கலும் பிறருக்கு கொடுப்பதே பாக்கியமானது என்பதை அறிந்து கொள்வோம். பிறருக்கு நம்முடைய உண்மையான அன்பையும் பணத்தையும் நேரத்தையும் ஊக்கத்தையும் ஜெபத்தையும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் மன்னிப்பையும் முழு மனதோடு உற்சாகமாய் கொடுப்போம். கொடுப்பது மற்றவர்களின் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதோடு மட்டுமல்லாமல் நம்மையும் தேவனுடைய இருதயத்திற்கு மிகவும் நெருக்கமாக்குகின்றது. இயேசுவின் வாழ்க்கை முழுவதும் கொடுக்கும் வாழ்க்கையாக இருந்தது. அவர் பணத்தை மட்டுமல்ல, நேரத்தை கொடுத்தார், தன்னுடைய அன்பை கொடுத்தார், இரக்கத்தை தந்தார், மன்னிப்பை கொடுத்தார், இறுதியில் தமது உயிரையும் நமக்காக கொடுத்தார். கொடுக்கும் கரங்கள் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களாக இருக்கும்படி தேவன் நமது கரங்களை ஆசீர்வதிப்பார். நாம் பரிசுத்த தேவனின் பிள்ளைகளாக இருக்கின்ற பட்சத்தில் கொடுக்கின்ற குணம் நம்மிடமும் காணப்பட வேண்டும். பிறரிடமிருந்து நமக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வாழ்வதை தவிர்த்து பிறருக்கு நம்மால் இயன்றதை தாராளமாக கொடுப்போம். எதிர்பாராமல் கொடுப்போம், உற்சாகமாய் கொடுப்போம், பிறர் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கொடுப்போம். நாமும் பரிசுத்த தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்போம். இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ள போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர் தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.